உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற திருப்பெயரிலே இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக அகில உலகமெங்கும் ஆசரிக்கப்படுகின்ற மகளிர் தின வாழ்த்துக்களையும் நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு நேரம், ஆண்டவர் ஆராதனைகளிலே பிரியப்படுகிறவர் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தினால் நாம் நேசிக்கப்படுகின்றோம், நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட ஆண்டவர், தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைக்கின்ற ஆண்டவர், நாளிலும் நம்மை அரவணைக்கின்றவராய், நம்மை தெரிந்து கொண்டவராய், நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே, தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. அந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, ஆண்டவர் செய்ய நினைத்த ஒரு காரியம் எதுவும் இது நாள் வரைக்கும் தடைபட்டதில்லை. ஏனென்றால் சகலத்தை நன்மையாக செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உணர்வோடு கூட இணைந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை,
சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு கல்வாரி சிலுவையின் மூலமாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர். அந்த அன்பை நினைத்து நாம் இந்த பாடலையும் பாடுவோம். இந்த தவ காலத்திலே, இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுடைய உள்ளம் உடையதையா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் உள்ளம் உடைந்தவர்களாய், கல்வாரி அன்பை நினைத்து பார்த்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காயங்கள் பார்க்கின்ற போது கண்ணீர் வடிக்கின்றோம். அவருடைய தூய திரு ரத்தம் துடிக்கும் தாயுள்ளமாய் நம்மை அரவணைக்கிறது. ஆண்டவருடைய காயங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை அரவணைக்கின்றார் என்கின்ற உணர்வோடு கூட பாடுவோம். காயங்கள் பார்க்கிறேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நம்மை அணைக்கின்ற ஆண்டவருடைய கரங்கள் ஆணிக்கடாவப்பட்ட கரங்கள். உள்ள நெஞ்ச உருக்கத்தோடு கூட பாடுவோம். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆராதனை நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். அந்த உணர்வில் நாம் இணைந்து பாடுவோம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா.
பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதையா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்ட நிலைமையிலே, கரங்கள் விரிக்கப்பட்ட நிலைமையிலே நம்மை அரவணைக்கின்ற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற ஒரு நேரம். இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கின்ற திருச்சபையாய், இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய அன்பினால் கட்டப்பட்ட திருச்சபையாய், அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்ட திருச்சபையாய், ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மீது பாராட்டின தயவுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு அன்பு வைத்தவராய், நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராய், நம் மீது அன்பு செலுத்துகின்ற ஆண்டவராய், இரக்கத்தையும் கருணையையும் பரிவையும் தயவையும் நம் மீது பாராட்டின ஆண்டவராய், இன்றைக்கும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராய், கல்வாரி சிலுவையிலிருந்து ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து அழைக்கின்றார். அந்த அன்பிற்கு ஈடாக, அந்த அன்பிற்கு இணையாக நம்மால் ஏதும் செய்ய இயலாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி மாத்திரம் செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு ஈடாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, அருட்கொடைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? துதி செலுத்துவது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுகின்றது. துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகின்றது. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர் நாம் துதிக்கின்ற போது நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகின்றவராய், நம்மை சுகப்படுத்துகின்றவராய், நம்முடைய காயங்களை கட்டுகின்றவராய், நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவராய், இப்பொழுதும் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பலன், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? உள்ளமுடைந்த சூழ்நிலையிலே ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கலாம், வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கலாம், கவலையோடும் கண்ணீரோடும் சொல்ல முடியாத பாரத்தோடும் கூட, சரீரத்திலே வேதனைகளோடு கூட, உள்ளத்திலே உடைத்து போன சூழ்நிலையிலே மனம் வெந்து போனவர்களாய், நொந்து போனவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய இரக்கம், கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு நம்முடைய காயங்களை கட்டுகின்றது, நம்முடைய உடைந்து போன உள்ளங்களை தேற்றுகின்றது, நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை இன்றைக்கு ஆற்றி தேற்றி அரவணைக்கின்றது. ஆண்டவரே உம்முடைய அன்பு இப்படியாக எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை சுகப்படுத்துவதற்காக, எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, என்னுடைய காயங்களை கட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? அந்த நன்றி பலிகளை ஏறெடுக்கின்ற வேளையிலே, அந்த நன்றி துதி செலுத்துகின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நிறைந்த மேகமாய் இறங்கி வருகின்ற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மத்திலே இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகின்றவராய், நம்மை சுகப்படுத்துகின்றவராய், நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கின்றவராய், நம்மோடு கூட நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்து அல்லேலூயா கீதத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா
எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஓசன்னா என்கின்ற வார்த்தை நம்மை விடுவிக்கின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை விடுதலை செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சுகத்தை தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு கிருபையை தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கி வந்து எங்களை சுகப்படுத்துவதற்காய் நன்றி. இந்த ஆராதனை நேரத்திலே துதி பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரத்திலே ஆண்டவர் மகிமையாய் இறங்கி வந்து நம்மை விடுதலை அளிக்கின்றவர் என்கிற நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகிக்கின்றவரே, பரலோகத்திலும் பூமித்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய கர்த்தர் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக, தொட்டு எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைந்து போன சூழ்நிலை வந்திருக்கின்றோம், பலவீனப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறோம், காயம்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமை, கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட உம்முடைய அன்பின் மகிமை எப்பொழுது எங்களுடைய காயங்களை கட்டுவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை சுகப்படுத்துவதற்காக, உம்முடைய கிருபையினால் எங்களை இடை கட்டுகின்ற தயவுக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சொல்ல முடியாத பாரத்தோடு வேதனையோடு கூட இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருப்போமே. ஆனால் ஆண்டவர் தருகின்ற மெய்யான விடுதலையை ஓசன்னா என்று சொல்லி கைகளை உயர்த்தி பாடின நாங்கள் அந்த விடுதலையின் மகிமையை இன்றைக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், இன்றைக்கு நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். என்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் செபிக்கிறோம். என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் செபிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உணர்வோடு கூட உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் வல்லமையாய் எங்களிடத்திலே கடந்து வருகின்ற போது ஒரு உண்மையான விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஒரு உண்மையான அபிஷேகத்தின் சூழ்நிலையோடு கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நீண்ட ஆயுசின் கிருபைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும் பலப்படுத்தும். வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே அமர்ந்த மெல்லிய சப்தமாய் கடந்து வரட்டும் சுவாமி. எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவர்
தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.